உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வருடம் பராபவ வருடம். இந்த வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்குது. இந்த வருடம் சதய நட்சத்திரத்தில் உங்களுக்கு பிறக்குது. சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் மகர ராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அப்போது ஒரு ராசியினுடைய அமைப்பில் நிற்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவத்தில் கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன், 4ஆம் பாவமாகப்பட்ட மேஷத்தில் உச்ச சூரியனும் இந்த வருடம் பிறக்கும் பொழுதே வந்துடுவாங்க. இதில் ஜூன் மாதத்துக்கு மேலே மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே அவர் பெயர்ச்சியாக்கி உச்ச குருவாக மாறப்போகிறார். அதாவது உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கிற குரு 7ஆம் பாவத்தில் உச்ச குருவாக மாறப்போகிறார். இதில் கேது உங்களுக்கு சிம்மத்திலும், ராகு உங்களுக்கு கும்பத்திலும். அப்போது ஒரு மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த வருடம் 6ஆம் பாவத்தில் இருந்த குருவால் பல அவதிகளை நீங்கள் சந்திச்சாச்சு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா இருக்கிறதுலையே குரு வக்கர நிலை அடையிறதும் அதிசார பயிற்சி அடைஞ்சதும் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு. இந்த நெகட்டிவான ஒரு சூழல் உங்களை எந்த லெவலுக்கு பாதிப்புகளுக்கு ஆளாக்கிச்சுன்னா, பொருளாதார நிலையில் நீங்கள் எப்பவும் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க திணற வைக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உருவாயிடுச்சு. எந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு சோதனைகளுக்கு கொண்டு போய் இத்தனை வருஷம் பர்ஃபெக்டாக பண்ண நீங்கள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கொஞ்சம் டிலே ஆனதனுடைய விளைவுகள் அங்கே அந்த எஃபெக்ட் அதனுடைய ரியாக்ஷன் பார்த்து இதுதான் நட்பா, இத்தனை வருஷம் நம்ம இவ்வளோ நாணயமாக நடந்து ஜஸ்ட் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளை இப்படி விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாச்சே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த வருத்தத்தினால ஒரு வைராகியம் பிறந்திருக்கும். அந்த வைராகியத்தினால படுத்தா கெட்ட கெட்ட கனவுகளும் பல யோசனைகளும் பல சிந்தனைகளும் நைட்டெல்லாம் ஏதோ ஒரு விதமான மன அழுத்தங்களையும் சந்தித்தவங்க மகர ராசி என்பர்கள் தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கொஞ்சம் காலகட்டங்கள் எப்போ 7.5 சனி தொடங்கிச்சோ அப்போ இருந்தே உங்களுக்கு பெரும் பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகள் வெளியில் வந்தாச்சு, நம்ம ரிலீஃப் ஆகிடலாம். அடுத்த காலகட்டங்களில் நாம் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குற அளவுக்கு கிரக அமைவுகள் இருக்குன்னு நினச்சி கடந்த வருஷத்தை பெரிய எதிர்பார்ப்புல இருந்தவங்களுக்கு 7.5 சனியில் கூட நான் ஓரளவு சமாளித்தேன். இந்த நேரத்தில் தான் என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்க நீங்கள் தான். அப்போது மன உளைச்சலுக்கு ஆளாகானது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத நெருக்கடிகளுக்கும் தள்ளப்பட்டு இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு நிலை, குடும்ப ரீதி வரைக்குமே இந்த பிரச்சனைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு பெரும் பாதிப்பு எந்த இடத்துல உருவாயிடுச்சுன்னா உங்களுடைய தொழில் ப்ளஸ் வேலை. அப்போது தொழில் ரீதியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருடமாக தொழிலில் அவ்வளோ பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்த நீங்கள் கடைசி ஸ்டேஜில் என்ன ஆகிடுச்சுன்னு உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுச்சு. இத்தனை வருடங்களாக கூட இருந்தவங்களே உங்களுக்கு துரோகங்கள் செய்தது கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு. கூட இருந்த பார்ட்னர்ஷிப்பே என்ன ஆயிடுச்சுன்னா, இத்தனை வருடமாக உங்களுடைய உழைப்பு தொழில் எல்லாம் போட்டு கடைசியில் எவ்வளோதான் கணக்கு வரவு செலவு எல்லாம் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, வேணும்னா கடன் தான் இருக்குது, வேணால் பிரிச்சுக்கலாமான்ற அளவுக்கு அவங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி இருந்தும் கடைசியில் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லி போட்ட உழைப்பும் இத்தனை வருஷம் வேஸ்ட்டு. கடைசியில் பார்த்தா வெறுங்கையோட வழியில் வர்றது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகளையும் உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் வரோமே, மீண்டும் நம்ம தொழிலை தொடங்கி எப்படி பெரிய லெவலில் நம்ம உருவாக்க முடியுமான்ற ஒரு பயத்தோடு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல். அப்பேற்பட்ட மகர ராசி என்பதற்கு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த வருடம் உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவ். உச்ச குரு அது குறிப்பாக ஜூனில் இருந்து உங்களுடைய லைஃப்னுடைய கவுண்ட் டவுன் தொடங்க போகுது, பெரிய லெவலில் தொடங்க போகுது. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இப்பட்ட அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு
ஒரு பெரிய அனுபவமாக நீங்கள் கருதி அதை கொண்டு பெரிய லெவலில் நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்றது தான், அந்த வைராகி உங்களை சாதிக்க வைக்க போகுதுன்றது தான் இங்கே உண்மை. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உச்ச குரு பார்வை உங்கள் மேலே விழுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. அது தொழிலை டாப் லெவலுக்கு கொண்டு போக போகுது. உங்களுடைய கிளைண்ட், உங்களுடைய வாடிக்கையாளர்களை பெரிய லெவலில் திருப்திப்படுத்த போகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. மகர ராசி அன்பர்கள் பல பேர் தொழிலை தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்குது. அதில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய போகிறீங்கன்றது தான் உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்பிக்கையோடு ஸ்டெப் எடுத்து வைங்க. அது உங்களை பெரிய இலக்கை நோக்கி கொண்டு போயிடும். அடுத்தது, வேலையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை பார்த்து, உங்களுடைய விடாமுயற்சியை பார்த்து, உங்களுடைய கடின உழைப்பை பார்த்து வெட்டா நீங்கள் டாப் லெவலுக்கு போயிடுவீங்க. நாளைக்கு அது அவங்களுக்கு பெரும் தலைவலியாக மாறிடும் நினச்சி உங்கள் மேலே அபாண்டமான பழிகள் போட்டு நீங்களே உங்களுடைய தன்மானத்தை சீண்டி எமோஷனலை டச் பண்ணால் வெளியில் போயிடுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து பல விஷயங்கள் செய்து பல பேர் வெளியில் வந்தாச்சு. இன்னும் சிலர் அதே இடத்துல நின்று ஜெயிக்கணுமே, நம்மளுடைய இத்தனை வருஷ சர்வீஸையும் களங்கப்படுத்துகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குன்னா அதற்கு பதிலடி கொடுக்கணும்னு நினச்சே இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ரீஎன்ட்ரி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் ஆல்ரெடி வெளியில் வந்தவங்க முயற்சிகள் நிறைய எடுத்தும் நாம் நினைக்கிற மாதிரியான ஒரு வேலை அமையிலையே அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த குழப்பத்தை தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை நீங்கள் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் கிடைக்க போகுது. அருமையான வேலை இல்லாமல் கஷ்டப்படுற உங்களுக்கு அருமையான வேலை கிடைக்க போகுது. இருக்கிற இடத்துலேருந்து இடமாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடமாற்றங்கள் கிடைக்க போகுது. பட் அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இடமாற்றம் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் நல்லதையே செஞ்சு நல்லதையே எண்ணி பல பேருக்கு நல்லத உதவிகள் செய்தும் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்ட இந்த நேரத்தில் யாருமே உங்களுக்கு உதவலை அப்படின்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலகட்டங்களில் நீங்கள் நல்ல ஒரு ஃபோக்கஸ், உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு எல்லாமே ஒரு நல்ல செல்வாக்கு உருவாக்கி இருந்தோம். இன்றைக்கி அப்படியே அது தரம் புரண்டு தலைகீழாக அப்படியே டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு மனவழியில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, 100% வளர்ச்சியை நோக்கி நீங்கள் இந்த வருடத்தில், நான் ஆரம்பத்திலேருந்தே அடுத்த காணொலியில் நாம் இந்த வருடத்தை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை தான் சொல்கிறேன். இந்த வருடம் உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. உச்ச சூரியன் ஒரு பக்கம் இருக்கார், உச்ச குரு ஒரு பக்கம் இருக்கார். உங்களுடைய ராசினுடைய அதிபதி ஃபஸ்ட் கிளாஸான 3ஆம் இடத்துல ரொம்ப ஹைலைட்டாக நிற்கிறார். அப்போ தைரியம், துணிச்சல், வீரியம் பெருக போகுது. உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, கல்வி எஜுகேஷன் துறையில் இருக்கக்கூடிய அதாவது மகர ராசி அன்பர்கள் பெரிய லெவலில் அதில் ஸ்டாரான ஒரு நிலையை உருவாக்க போகிறீங்க. நீங்கள் படிக்கிற இடத்துலேருந்து உங்களை வேலைக்கு எடுக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்பு அமைய போகுது. வெளிநாடு முயற்சிகள் ரொம்ப நாளாக முயற்சி எடுத்து மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது கனெக்ட் ஆகிடும். இந்த வருஷத்தில் வெளிநாடு போயிடுவீங்க, கை நிறைய சம்பாதிப்பீங்க, குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அந்த இடத்துல இருக்கிறதுனால சுய முயற்சியில் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு உச்ச குரு பார்வை விழக்கூடிய இடம் எந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது. அப்போ ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கடந்த காலகட்டங்களில் இருந்த சில பிரச்சனைகள், கிரகநிலைகளால் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அந்த மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு என்ட்ரியை தரப்போகிறீங்க. விட்ட வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல உங்களை விட்டு பிரிஞ்சவங்க உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலம். அதுலேயும் மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வருடத்தில் உங்களுக்கு புது பந்தம் கிடைக்க போகுது, புது உறவுகள் கிடைக்க போகுது. மறைமுக உறவு ரீதியில் பாதிப்புகள் சந்தித்த சிலருடைய வாழ்க்கையில் அதிலிருந்து ஒரு மாற்றங்களும் அதில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த சில ஒரு அமைவுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளுடைய ரீதியில் சில பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளால் மனசுடையக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்தாலும் அதில் பிரிஞ்ச சில குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, பிள்ளைகளுடைய சில நல்ல விஷயங்களுக்காக போராடிய பெற்றோர்களுக்கு அவங்களுடைய திருமண முயற்சிகள் கூட தடையாயிட்டே இருந்திருக்கும்.
தடைகள் என்ன முயற்சி பண்ணாலும் திருமணம் கைக்கூடி வர மாதிரி இருக்குது. மறுபடியும் பார்த்தா பிரேக் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது, இப்படியே போயிட்டுருக்கு. நல்ல தகுதி இருக்குது, திறமை இருக்குது, அவங்கக்கிட்ட நல்ல எல்லா ஒரு கெப்பாசிட்டி இருந்தும் ஏன் இந்த திருமணம் காரணமே இல்லாமல் மிஸ் ஆகிட்டுருக்கேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் கைக்கூடி வரக்கூடிய, நீங்கள் நினச்சதுக்கு மேலான ஒரு இடம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளுடைய நிலை மட்டும் அல்ல, பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டத்திற்குரிய அவர்களது வேலை வாய்ப்புகளும் அவங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியிலையும் கைகூடி வரக்கூடிய அருமையான காலகட்டங்களாக இது மாறிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை சந்திச்சிருந்திருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு சரியான உணவு ரீதியில் அந்த டைமிங் மிஸ் ஆகி கரெக்டாக சாப்பிடாம நீங்கள் உழைப்புனே கஷ்டப்பட்டு கடைசியில் பார்த்தா அது உடல் ரீதியில் வயிறு சம்மந்தப்பட்ட வரைக்குமே பாதித்து உள்ளுறுப்புகளுக்கே சிலருக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் கடந்த காலகட்டங்களில். இதனுடைய விளைவுகள் என்ன இருந்திருக்குன்னா பேக் பெயின், அதாவது நெக் சம்மந்தப்பட்டது, இந்த ஷோல்டருக்கு பேக் பின்னாடி உங்களுடைய பேக் சைடில் ஏதோ ஒன்று ஒரு வலி அழுத்தத்தை கொடுத்துருக்கும். ப்ளஸ் ஜாயிண்டில் இடுப்பு, இப்போ இல்லத்தரசிகளுக்கு இந்த குதிகால் மூட்டு வரைக்குமே சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருக்கும். இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வெளியில் வர முடியாமல் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆனால் எங்கேயுமே இது அந்த நேரத்தில் போடுற இன்ஜெக்ஷன் மட்டும் தான் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் நிரந்தர தீர்வே கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இது உங்களை விட்டு விலகி போயிடும். நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், ஒரு நாள் நீங்கள் நினச்சிக்குவீங்க, ஆட்டோமேட்டிக்காகவே இது உங்களை விட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகள், கரெக்டான மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்கும், அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆகிடும். மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனபாரங்களும் சுமைகளும் நீங்கி கடன் பிரச்சனைகள் மொத்தமாக உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டங்கள். ஏன்னா ஒரு 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 சிலருடைய லைஃப் எப்படி ஆகிப்போச்சுன்னா, எங்கேயோ சின்னதாக ஆரம்பித்த அந்த கடன் சுமைகள் ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்ச ரூபாயில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்றைக்கி பல லட்சங்களாக மாறி இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு ஆகிப்போச்சு. இது எங்கே போய் நிற்கும்னே தெரியலையேன்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அருமையான வருடமாக இது இருக்க போகுது. வளர்ச்சி பாதையில் போகிறீங்க. நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வீடு கட்டுறதுக்குண்டான அமைப்புகள் இந்த இடத்துல 100% மகராசி என்பவர்களுக்கு கிடைக்குது. கடன் சுமைகளும் நீங்கும், ஒரு புது மேனேஜ்மெண்ட் உருவாக்கிடுவீங்க, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், திருமணமாக முயற்சிகள் கை கூட்டுறது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக தடையாக இருக்குன்னு நினச்சவங்களுக்கு புத்திர பாக்கியம் அருமையாக அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களாக அது மாறப்போகுது. அது மட்டுமல்ல, நீங்கள் ரொம்ப நாளாக லட்சியத்தோடு இறங்கி செயல்படுத்தி முடிக்கணும்னு நினச்ச சில வேலைப்பாடுகள் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது. அதுலேயும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் மட்டும் இல்லாமல் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்மனண்ட்டான ஒரு வேலைகள் அமையறதுக்குண்டான வாய்ப்புகளும், நீங்கள் அரசு உத்தியோகத்திற்குண்டான எக்ஸாம் பரீட்சைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், பட் என்னவோ 1/2 மார்க் 1 மார்க்கில் மிஸ் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது முழுமையாக உங்களுக்கு கை கொடுக்கும். கவலைகள் வேண்டாம். குடும்பத்தில் திருமணமாகி கொஞ்ச நாளையே பிரிஞ்சவங்க இணையறதுக்குண்டான அருமையான ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஒரு நல்ல ஒரு குடும்ப மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடும். தனம், செல்வம், செல்வாக்கு பெருகும். ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அதனால் ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க, ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க. ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் முயற்சிகள் பலப்படுத்துங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க, அது நல்லது. அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி சடன் திருப்பங்களும் உச்சகட்ட வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமான நிலைக்கு கொண்டு போயிடும். இந்த வருடம் பொன்னான வருடமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.